Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சூப்பரா இருக்குல்ல? யார் அவன் ஒத்த ரோட்ல ஓவர்டேக் பண்ணிட்டு போறான்? யார் அவன்? நோ 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 ஏய் யார் டேய்? வண்டில டேய் ஓரம் போடா. இந்த பெரிய கார நம்ம காரை இடிச்சு ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டான்டா. அவனை விட மாட்டேன்டா. இன்னைக்கு அவனை ரெண்டா கிழிக்கிறேன் பாருடா. ஆஹா, இவன் துறக்கிறதையும் இறங்குறதையும் பார்த்தா ஆப்போசிட் பார்ட்டி என்ன ஆவான் தெரியலையே. சூதானமா பேச மாட்டோம், அடிச்சு கூடாத. ஏய் யாரா என் காரை இடிச்சது? கதவை திறடா. புர்புரி நகரத்து மோட்டு சொல்றடா, வெளியே வாடா. ஐயா ஏய் இவ்வளவு உயரமா இருக்கா? இப்ப சொல்லு, யாரை இடிச்சாங்க? இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் இதை தானே பண்றாங்க. பாத்து அந்த கார்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா இறங்கி நிக்கிறான்டா. அடே மோட்டு, மேட்ரு என்ன சொல்லிட்டு அப்புறமா அழுவுடா. சரி விடு, அது என்னதானே நான் இறங்கி பாத்துடுறேன். நமக்கு என்ன பயமா என்ன? யார் அது வண்டிக்குள்ள? யார் அது? யாரா என் பார்த்தா மேல கைய வச்சது? என் தளபதி தான் அவன். சூரியன் என்னன்னு தெரியுமா? தேவராஜன் என்னன்னு தெரியுமா? ஐயோ எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, டிரைவர் வண்டி எடுப்பா. ஓ, அது நான் தானோ? என் காரை இடிச்சிட்டு போனா சும்மா விட்டுருவேன் நினைப்பா. பிரதர், நாங்க ஒழுங்கா எங்க வண்டியில போயிட்டு இருக்கோம். நீங்க தான் உங்க வண்டியில போட்டு இடிச்சீங்க. முதல்ல நீங்க நல்ல கார் ஓட்ட கத்துக்கணும் பிரதர். சாரி. சீக்கிரா, நீ இவருக்கே கார் ஓட்ட சொல்லி கொடுக்க போறியா என்ன? இவர் யார் தெரியுமா? வேர்ல்ட் லெவல் கார் ரேஸ் சாம்பியன் தெரியுமா? ஒரு வேர்ல்ட் லெவல் சாம்பியன் இப்படியா காரை இடிச்சு ஓட்டுவாரு? தம்பி, நீங்க புர்புரி நகரத்து கார் சாம்பியன் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவர் தம்பி. இறங்கி விடுங்க. அப்படியா? கிட்ட வந்துட்டான். என்கிட்டயே போட்டிக்கு வரீங்களா? அப்ப கார் ரேசிங் சாம்பியன்ஷிப் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ஐயா. ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா உன்னோட கார் என்னோடது, என்னோட கார் உன்னோடது. ஒருவேளை நீ ஜெயிச்சேன்னா உன்னோட கார் என்னோடது, என்னோட கார் உன்னோடதுடா. ஒரு நிமிஷம் என்ன சொன்ன? புரியுற மாதிரி மறுபடியும் சொல்லு. சரி சொல்றேன் கேளு. நான் ஜெயிச்சேன்னா உன்னோட கார் என்னோடது, என்னோட கார் உன்னோடது. ஒருவேளை நீ ஜெயிச்சேன்னா உன்னோட கார் என்னோடது, என்னோட கார் உன்னோடது. ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, சம்மதிக்கிறேன். என்னைக்கு ரேஸ வச்சுக்கலாம்? ஓகே ஓகே, டபுள் ஓகே. அப்படின்னா நாளைக்கு காலையில உங்க காருக்கோ எங்க மோட்டோட காருக்கோ ரேஸ் நடக்கும். போலாம் மோட்டோ. மோட்டோ, என்னடா? தோத்தவங்க என்ன செய்யணும்னு மறுபடியும் ஒரு தடவை எனக்கு கிளியரா சொல்லு. அதாவது மோட்டோ இருடா, நான் பேசுறேன். அதாவது யாரு தோக்குறாங்களோ அவங்க ரெண்டு காரையும் சரி பண்ணணும். இது டைமிங் ஓகேவா? ஓகே. ஸ்டாப். ஓகே, ரெண்டு போட்டியாளர்களும் ரெடியா இருக்காங்க. அப்புறம் ரேஸோட ரூல்ஸ் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் இந்த புர்புரி நகரத்தை மொத்தமா சுத்திட்டு நேரா இந்த இடத்துக்கே வந்து நிக்கணும். அதுவும் அந்த ஸ்ட்ரைட் லைன். ஓகே ஓகே, ஆன் யுவர் மார்க், கெட் செட். வானத்துல இருந்து திடீர்னு எப்படிப்பா இளநீ விழுந்தது? ஓகே, மறுபடியும் பொசிஷனுக்கு வாங்க. ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட் அண்ட் கோ. ஐயோ, இந்த பழைய இரும்புல போற காரை வச்சு என்கிட்ட மோதுறீங்களா? குறைஞ்சது ரேஸுக்கு வரதுக்கு முன்னாடியாவது உங்க காரை சர்வீஸ் பண்ணி இருக்கலாம்ல. எங்க காரையே கலைச்சிட்டு போறியா? இப்ப பாரு, என் காரோட சக்தியை நான் காட்டுறேன்.
என்ன ஆனாலும் சரி மோட்டு பத்துல என்ன தோக்கடிக்க கூடாது. தலைவா, நீங்க கார் ஓட்டுறதுல கவனத்தை செலுத்துங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் பண்றதுல மோட்டு அந்த ரேஸுக்கு எல்லாம் மறந்து என் வலையில சிக்கிக்க நீ போறான். அப்படி என்ன செய்ய போற? தலைவா, மோட்டுவோட பலகீனமே அந்த சமோசா தானா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. காரை அந்த டீ கடை பக்கமா ஓட்டுங்க. நான் பண்றத பாருங்க. சமோசா அடே மோட்டோ, நீ எங்கே போனாலும் நான் குடிச்சு இழுப்பேன். வந்துட்டு மோட்டோ, ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் 5 சமோசா வாங்கி தரேன். சமோசா அந்த மோட்டு சமோசா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ரேஸ்ல வின் பண்ணிடலாம். நீ என் மனச ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட சிசியா. டேய், வந்து வண்டியை ஓட்டுற சூதானமா டேய். அடே பானே, அடுத்தவங்க சமோசாவெல்லாம் ஆட்டையை போட்டு தின்ன ஆரம்பிச்சுட்டானே. வந்துடுறா, நேர போ. உன்னால முடியும் மோட்டு. கான்சென்ட்ரேஷன். அச்சி தூக்கு. லெஃப்ட்ல போ. சூப்பர். முடியுமா? நடக்குமா? இல்ல இல்ல, இவங்க 2 பேரையும் நான் ஜெயிக்க விட மாட்டேன். நீ வந்து இந்த ஸ்டேரிங்க பிடி. என்னடா ரோட்ல என்னென்னத்தையும் தெளிக்கிறாங்க? ஆஹா, கும்பல ஜெயிக்க போறாங்க போல இருக்கே. இப்ப இங்கேயே ரிங்கா ரிங்கா ரோசா விளையாடிக்கிட்டு இருங்க. டாடா பாய் பாய். என்ன பண்றீங்க? லெஃப்ட் அடி மட்டும், லெஃப்ட் அடி. என்னடா பாம்பு மாதிரி வளைஞ்சு போற? நேரம் போடா. அது பாத்து. என்னடா மோட்டோ, கொழுந்து விட்டு எரியுது. இப்படி இருக்க நம்ம எப்படா ஜெயிக்கிறது? ஏண்டா மோட்டோ, கார்ல தீ அதிகமாக்கிட்டே இருக்கு. நீ ஏதாவது பண்ணிட்டா மோட்டோ? நான் என்ன பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா பத்திரம். நீ ஏதாவது யோசியடா ஐடியா. அங்க பாரு மோட்டோ, எதிரில ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. எங்க அந்த மோட்டு பத்துல காணோம். ஒரு வேளை ரொம்ப பின்னால வருவாங்க போல இருக்கு. நெருப்பையா. நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த மோட்டு பத்துல எங்க வராங்கன்னே தெரியல. நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஹலோ, நீங்க 2 பேரும் பின்னால தானே வந்துகிட்டு இருந்தீங்க. எப்ப என்ன கிராஸ் பண்ணிட்டு இங்க வந்தீங்க? இல்ல இல்ல, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. இங்க பாருங்க தம்பி, ஏதோ நடந்து போச்சு. இதுல நீங்க தோத்து போயிட்டீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பேசின மாதிரியே யார் தோத்து போறாங்களோ அவன் தான் ரிப்பேர் ஆன காரை சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மறக்க கூடாது.
உனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை முதல்ல நீ தூக்கி வெளியே எரிஞ்சே ஆகணும். மக்களுக்கு நீ நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அந்த பெரிய அகங்காரம் தான். அதை தூக்கி நீ வெளியே போட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப தப்பானவ. நீ நல்லவன ஆகணும்னு நினைச்சேன்னா அந்த அகங்காரத்துல இருந்து நீ வெளியே வந்தே ஆகணும். உணர்ந்துட்டேன். எனக்குள்ள இருந்த கர்வம் இன்னையோட ஒளிஞ்சிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவும் யாருக்கிட்டையும் நான் தலகணமா நடந்துக்க மாட்டேன். எனக்குள்ள இருந்த ஆணவத்தை நான் அடியோட அறுத்து எரிஞ்சிடுறேன். நானே நம்ம 2 பேரோட காரையும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறேன். மோட்டு பத்ரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.